எதுக்கு அவரை பேரை கெடுத்து இப்படி வந்து குடிச்சவர் பண்றீங்க? அவரும் ஒரு மனுஷன் தானே, அவரும் அரசியல் குறைந்து தானே. நீங்களே வந்து ஆட்சி ஆளணுமா? நீங்க ரெண்டு கட்சிக்காரனும் ஆட்சி ஆளணுமா? ஏன்னா எதை இருந்தாலும் கொண்டானே உனக்கு ரெண்டு கட்சிக்காரனுக்கு தான் எனக்கு பொறுப்பு. சரியா? அன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜிக்கோசரம் போனேன். டெல்லி பம்பாய் என் திருநங்கே கேட்டாங்க, ஏன்டி தீ குளிச்சேன்னு. செந்தில் பாலாஜிக்கோசரம் தீ குளிச்சேன். நான் அப்ப இருந்தேன். என் குடும்பத்துல 1000 பேர் எங்க வீட்டுல 1000 ஓட்டு இருக்கு. ஆனா வந்து இந்த வேலை செய்யக்கூடாது, இந்த துரோகம் பண்ணக்கூடாது. நம்மளே ஆளணும், நம்மளே நிலைச்சிருக்கணும். நம்ம வந்து நாட்டுக்கு இது பண்ணணும், ஏமாத்தக்கூடாது, நாட்டை ஏமாத்தக்கூடாது, மனசரை ஏமாத்தக்கூடாது, நல்லதை செய்யணும். எதுக்கு விஜய் வந்து அப்படி இது பண்றீங்க? எதுக்கு விஜய் பேரை கெடுக்கிறீங்க? அவன் என்ன பாவம் பண்ணா சொல்லுங்க. அவன் நல்ல சொன்னதான் வந்தான். அதுக்குன்னு ஏன் ஒரு ஏக்கரை கொடுக்க கூடாதா? ஏன் இடம் நான் வாங்கி போட்ட இடம்னு வந்து சந்தோஷமா கொண்டாந்தீங்கல்ல, அத்தனை கொட்டு மேல வச்சிங்கல, கொட்டு மேல வைக்க கூடாது, ஆடக்கூடாது, பாடக்கூடாது, அந்த ரவுண்டாக அவளை குறி கட்டக்கூடாது, அந்த கட் அவுட் வைக்கணும். என்ன பாவம்? என்ன நீங்க ஆட்சி ஆளணும்? நீங்க என்ன அப்படி ஆட்சி நடத்துறீங்க? என்ன மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டீங்க? என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு 10 பேர் பிள்ளை பார்த்தாங்க, என்ன நல்லது செஞ்சுட்டீங்க? திருநங்கை என்ன நல்லது செஞ்சுட்டீங்க? நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களா நீங்க?